இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பலவித பாடுகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால நீங்கள் பூரண சுகத்தை பெற்று சர்ச்சுக்கு சென்று ஆராதனையில் கலந்து கொள்வது கர்த்தருக்கு பிரியமான காரியமாய் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எப்பொழுதும் போல நாம் எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து நீங்க எல்லாரும் இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், அவரை அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளெல்லாம் நினைத்திடுவோம், வாழ்வின் பாதை காட்டிடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர்தாமே. உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இப்பொழுதும் கூட உடைய அன்பு பிள்ளைகள் செய்கிற சின்ன ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் தாங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா.
நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளுக்கு வார்த்தைகளை தந்து உடைய மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய கிருபை உமது மகளை அளவில்லாமல் மூடட்டும் தகப்பன். ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிற காரியம் நடக்கும் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கர்த்தருடைய மந்தைக்குள் சேர்கிற நல்ல ஆட்டுக்குட்டிகளாய் மாற நீங்க கிருபை அளித்துள்ளுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா உமக்கு கொடானுடைய சோத்திரம். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உம்முடைய சித்தத்தின்படி முத மகளை நடத்துங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, செய்தி கொடுக்கிற வேளையில, பாடுகிற வேளையில, ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி இயேசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்களில் அநேகம் பேர் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் ரட்சிப்பு என்றால் என்ன என்றும் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் உங்களில் அநேகம் பேருக்கு தெரிந்திருக்காது. இதை கர்த்தருடைய அன்பு மகளுக்கு உணர்த்தினதுனால, ரட்சிப்பை குறித்து பேச கர்த்தர் சொன்னதினால, இந்த செய்தியிலே ரட்சிப்பை குறித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை குறித்து பேச இருக்கிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் வயதானவர்களாய் இருப்பதினால ரட்சிப்பை குறித்து யாரிடமாவது கேட்டா, ரட்சிப்பு என்றால் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி போய்விடுவார்கள். அதனால் தானோ என்னமோ கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால நீங்கள் இன்னும் கர்த்தர்கிட்டே நெருங்கி சேருவதற்காக கர்த்தர் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, ரட்சிப்பை குறித்து கர்த்தருடைய அன்பு மகளை கொண்டு ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பொதுவாக சபைக்கு போகிறவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேண்டும், நல்ல மேய்ப்பரின் மந்தைக்குள் சேர வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுடைய விருப்பமாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, முதல்ல ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வது. இந்த உலகத்தில் அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறியாமல் அநேக தேவர்களை, மனிதர்களை தெய்வங்களாக எண்ணி வழிபடுகிறார்கள். ஆனால் என்றென்றைக்கும் அழிவில்லாதவராய் நித்தியத்திற்கு நித்தியம் ஜீவனோடு இருக்கிற ஒரே தெய்வம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதை நீங்கள் அறிந்து உணர்ந்து இயேசுவை மாத்திரம் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, ரட்சிப்பை குறித்து இன்னும் தெளிவாக அறிய வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை திறந்து ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். பைபிள் உங்கள் கையில் இல்லை என்றால், நீங்கள் கர்த்தரை அறியாதவர்கள் என்றால், வசனத்தை சொல்லும் பொழுது, வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் கேட்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று ஒரு இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதான் ரட்சிப்பு என்பதற்கு ஒரு அருமையான கீவேர்டு. இலக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசுவே மெய்யான தெய்வம், வேறு ஒரு தெய்வமும் இல்லை என்று நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கையிட வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படி எல்லாருக்கும் சொல்வதோடு மாத்திரமல்ல, விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்டு
ஜீவனை நமக்காக விட்ட அவரை தேவன் 3ஆம் நாள் ஜீவன் உள்ளவராய் உயிர்த்தெழச் செய்தார் என்று விசுவாசித்தால் போதும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்போ இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடணும். அதுபோல ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே என்று விசுவாசிக்கணும். வெளிப்படுத்துதல் சுவிசேஷகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டு பாடுகளை ஏற்று மரித்த இயேசு மரித்தாலும் கூட அன்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். இயேசுவே ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். அவரையே நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். இயேசுவே ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். வாழ்வோ சாவோ வானதூதரோ, வருவனவோ நிகழ்வனவோ வலிமை மிக்கதோ, உன்னதத்தில் உள்ளதோ ஆழமுள்ளதோ, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இயேசுவே ஆண்டவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவே ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். அவரையே நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். இயேசுவே ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். வாழ்வோ சாவோ வானதூதரோ, வருவனவோ நிகழ்வனவோ வலிமை மிக்கதோ, உன்னதத்தில் உள்ளதோ ஆழமுள்ளதோ, இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இயேசுவே ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், நேற்றும் இன்றும் மாறிடாதவர். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்து ரட்சிப்பின் பாதையிலே அவர்களை நடத்தணும். இப்ப ரட்சிப்பின் பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக ராஜ்யம், என்றென்றைக்கும் அழியாத அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் அந்தகார வல்லமைகளில் இருந்து, மரண இருளின் அதிகாரத்தில் இருந்து, பாவ சாப கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற்று இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். இப்படி அநேக காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்றால் நேரம் போதாது. அதனால் நாம் ஒரே ஒரு காரியத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். மரண இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்ற யோனாவை குறித்து. யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் நினிவேக்கு போகச் சொல்கிறார். அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு போகிறான். அதனால் அவன் பிரயாணம் பண்ணின கப்பல் உடைந்து போய்விடுமோ என்று நினைக்கும் அளவுக்கு கடலிலே பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அதனால் இந்த காரியம் எதனால் வந்தது என்று சொல்லி அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அந்த சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுகிறது. உடனே அவர்கள் யோனாவை பார்த்து கேட்கிறார்கள், நீ யார்? எதனால் எங்களுக்கு இந்த ஆபத்தை நேரிட்டதென்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று. உடனே யோனா சொல்கிறான், நான் கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், ஆனாலும் கூட அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் விலகி ஓடி போகிறதுனால இந்த ஆபத்து வந்தது என்று சொல்லி, அதனால் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது இந்த கடலின் கொந்தளிப்பு அமர்ந்திருக்கும் என்று சொல்லி யோனா சொன்னபடி அவர்கள் விருப்பமில்லாமல் யோனாவை தூக்கி கடலில் போடுகிறார்கள். உடனே என்ன நடந்தது? சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு, தன் கொந்தளிப்பை விட்டு அமர்ந்தது.
சுற்றிலும் மரண இருள், ஆழமான கடல், சுற்றிலும் கடல் பாசி, மீனின் வயிற்றுக்குள் யோனா இருக்கிறான். அவன் சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காது. எந்த மனிதனுக்கும் அந்த சத்தம் கேட்காது. அவனை காப்பாற்ற யாராலும் முடியாது. யோனா இப்போ மனம் திரும்பி கர்த்தரால் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி விசுவாசித்து கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுகிறான். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த மீனை யோனாவை கரையிலே கக்கச் சொல்லி கட்டளையிடுகிறார். யோனா 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோனா என்ன சொல்கிறான்? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. யோனா 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் என்று சொல்லி யோனா மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டதினாலே சந்தோஷமாய் சொல்கிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. யோனா ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் இருந்தாலும் கூட அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகும் கூட பின்மாற்றம் அடைந்து கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகிறான். அதனால் அவன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை சந்திக்க நேர்கிறது. ஆனாலும் கூட அவன் மறுபடியுமாய் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதினால அந்த மரண இருளின் கட்டுக்களில் இருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். அதனால் தன் ஜீவனை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினாலே உயிர் பிழைத்து தப்பிக்கொள்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் ரட்சிப்பு என்றால் என்ன என்று அறிந்த பிறகு கர்த்தரை உங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாற்றம் அடைந்தால் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அதனால் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரச்சனைகள், உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு முன்னேறி சென்றால் கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் பாதையில் இருந்து உங்களை தப்பு வைக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டால் போதும், உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிறீர்களா? எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே என்று வேதனையோடு யோனாவை போல கூக்குரல் அடிக்கிறீர்களா? சுகம் கிடைக்க வேண்டும் என்று பொய்யான மாயைகளை நம்பி இருக்கிறீர்களா? அவைகளை விட்டுவிடுங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஜீவன் உள்ளவர், அவரை மெய்யான தெய்வம் என்று நீங்கள் அவரை விசுவாசித்து தொழுது கொண்டால் போதும். ரோமர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, மறுபடியுமா இந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் அவசியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாய் நாம் பார்க்க போகிறோம் விசுவாசம். ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி. எனக்கன்பான தெய்வ ஜனமே, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லையா? பவுலையும் சீலாவையும் சிறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் சிறைச்சாலைக்காரன். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிற பொழுது திடீரென்று சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் திறந்தது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. அதை கண்டு சிறைச்சாலைக்காரன் பயந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக வந்து விழுந்து, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள்.
அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கு வசனத்தை போதிக்கிறார்கள். உடனே அவன் என்ன செய்கிறான்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஞானஸ்தானத்தையும் அவனும் அவன் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமான காரியம்! ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் இருந்ததினால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. எப்படி நடந்தது? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9, 10. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த அதிகாரத்திலே சுவிசேஷத்தை பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது லீஸ்திராவிலே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடக்க முடியாமல் இருந்த ஒரு மனிதனை பார்த்துதான் அவனுக்குள் இருந்த விசுவாசத்தை, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பார்த்துதான் பவுல் இப்படி சொல்கிறான். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லி, பிறவியிலே நடக்க முடியாத ஒருவன் பவுல் மூலமாய் வேத வசனத்தின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அவனை பவுல் உற்று பார்க்கிறான். அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருப்பதை அவன் கண்டதினால அவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் கட்டளையிடுகிறான். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லி, உடனே அந்த பிறவியிலேயே நடக்க முடியாதவன் காலூன்றி நின்று குதித்து எழுந்து நடந்தான். எவ்வளோ அருமையான காரியம்! எவ்வளோ அற்புதமான ஒரு செயல்! எதனால் இப்படி நடந்தது? அவனுக்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது. அதனால் இவ்வளவு அருமையான சுகத்தை அவன் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நீங்களும் ரட்சிக்கப்படணும்னா விசுவாசிக்கணும். அப்படி நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஒரு பவுலை போல, பேதுருவை போல உங்க மூலமாகவும் நீங்க விசுவாசத்தோடு கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதனால் தான் தாவீது ராஜா சொல்கிறான், சங்கீதம் 3வது சங்கீதம் 4வது வசனத்திலே, தாவீது ராஜா விசுவாசத்தோடு, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று. விசுவாசம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொன்ன பிறகும் கூட தாவீது ராஜா விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். அதனால் தான் தாவீது ராஜா சங்கீதம் 57:4 சொல்கிறார், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான பட்டயமாயிருக்கிறது என்று. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை! ஆனாலும் அவனுக்கு தெரியும் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. அதனால் தான் அவன் சங்கீதம் 37, 39, 40 வசனங்களிலே, 37வது சங்கீதம் 39, 40 வசனங்களிலே அருமையாய் தாவீது ராஜா சொல்கிறான், நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்றவன் சொல்கிறான். நீதிமான்களுடைய ரட்சிப்பு யாரிடமிருந்து வருமாம்? கர்த்தரிடமிருந்து வருமாம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருந்தாலும்
கர்த்தர் அவர்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்வார். ஏன்னா அவர்களுடைய விசுவாசம் அப்படி. அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை பெரியது. இங்கே தாவீது ராஜாவையும் கூட எதிரிகளின் கைக்கு தப்புவித்து கர்த்தர் ரட்சிக்கிறார். வனாந்தர பாதை, மரண இருள், எதிரிகள் சூழ்ந்து கொண்டு வந்த வேளையிலும் கூட தாவீது ராஜா சோர்ந்து போகாமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவனை அந்த எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் மீட்டு ரட்சித்தார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் விசுவாசம் இப்பொழுது வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் யோனாவை போல, தாவீதை போல பலவித பாடுகள் அனுபவித்தாலும் கூட, மரண இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட, உங்களை எதிரிகள் மேற்கொள்ள நினைத்தாலும் கூட, ரட்சிப்பின் தேவன் உங்களை சகல இக்கட்டுகளுக்கும் விலக்கி காப்பார். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. பரிசுத்த ஜனங்களே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மூன்றாவதாக நீங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த முந்தின பாவ சுவாபத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாய் விடுதலையாகணும். ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி, எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு உங்களுடைய பாவங்கள், நீங்கள் செய்த அக்கிரமங்கள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்குகிறது. நீங்கள் செய்த பாவங்கள் தடையாய் இருக்கிறதுனால அவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிக்கொடாதபடிக்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ரட்சிக்கப்படணும்னா இஸ்ரவேலின் பரிசுத்தரும் யாக்கோபின் இரட்சகருமாயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் பிரியப்படுவது பாவம் இல்லாத ஜீவியம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நான் எத்தனை முறைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவிசாய்க்கவே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்கள் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு கர்த்தர் இருப்பதற்கு உங்களுடைய பாவங்கள் காரணமாய் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, நாம் முதலிலே பார்த்தோம் ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லி, இரண்டாவதாய் பார்த்தோம் ரட்சிப்பின் அவசியம் என்ன என்று சொல்லி, மூன்றாவதாய் பார்த்தோம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, கர்த்தராகிய இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்கள் மனதிலே கர்த்தரை மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாய் நீங்கள் உங்கள் முந்தின பாவ சுவாபங்களில் இருந்து முற்றிலுமாய் விடுதலையாக வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களைப் போல ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் கர்த்தர் ஒருவரே இரட்சகர், வேறு ஒருவரும் கிடையாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் கர்த்தர் அருளும் பலன், சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த பலன், இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைந்த இந்த அருமையான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்.
அதனால்தான் உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிற உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்போ உங்க எல்லாருக்கும் ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரிந்திருக்கும். நீங்கள் கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்களா? அப்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தருடைய அன்பு மகளுடைய சேர்ந்து நீங்கள் ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சேற்றிலிருந்த என்னை கரத்தால் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் மாற்றினார், இரத்தத்தாலே கழுவினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். சத்துருக்கள் முன்பாய் பந்தியாயத்தம் செய்தார், தலையெண்ணையாலே அபிஷேகம் பண்ணினார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். தள்ளப்பட்ட என்னையும் தலைக்கல்லாய் மாற்றினார், மகிமையாலே நிரப்பினார், பயன்படுத்தி வருகிறார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் ராஜா. என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்து சந்தோஷமாய் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பாடலை பாடுவீர்கள். நல்லவர். என் ஆத்மா பாடும் என்று சொல்லி, என் இதயம் துதிக்கும் என்று சொல்லி, என் உதடுகள் போற்றும், இயேசு நல்லவர் என்று சொல்லி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அநேக அற்புதங்களை பார்த்து, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் அவசியம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் ராஜா. அப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. உம்மை அறிந்த ஜனங்கள், உம்மை அறியாத ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இன்றைய நாளில் இருந்து உடைய அன்பு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுனால உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ராஜா. அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களை சுற்றி தூதர்கள் கூட்டம் இருக்கட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அவர்கள் மனதின் ஆழத்திலே உள்ள கவலைகள் எல்லாம் மாறி சந்தோஷத்தினால் அவர்கள் ஆத்மா நிரப்பப்படட்டும் அப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ரட்சிக்கப்பட்ட உம்முடைய அன்பு பிள்ளைகள் தாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தின் அனுபவத்தை தங்கள் பிள்ளைகளோடு
தங்கள் பேர பிள்ளைகளோடு பகிர்ந்து, கர்த்தரை அறியாத ஜனங்களோடு பகிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்முடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெருமந்தைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். உலகம் முழுவதிலும் உள்ள தேசங்களில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.